Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. ஏண்டா வீட்டுக்கு வந்து கலகம் பண்ணிட்டேல்ல, போனா போகுது குடும்பம்னு போனா தலையில ஏறி மிதிக்கிறீங்க. இனி நாங்க மிதிக்கிறோம் பாரு, எல்லா பக்கத்துல இருந்து அடிதான். நில்லுங்க, காலையில இருந்து தேவையில்லாம நிறைய அலைஞ்சிட்டு இருக்கீங்க. ஜூஸ் குடிங்க. நீ முதல்ல நகரு, நான் வெளியே போகணும். இப்பதானே வந்தீங்க, திரும்ப எங்க போறீங்க? அன்பு, ஒழுங்கா நகர்ந்து போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? ஏ மாப்ள, என்ன குரல் எல்லாம் ஒசருது? அந்த பொம்பளை ஆளுக கூட இருக்காளுங்கிற தைரியமோ? அவளுக்கு கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தன்னு வெய்யி, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். உலப்பா. இப்ப எங்க போறீங்க நீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என்ன சத்தம் ஓவரா இருக்கு? என்ன ஒருத்தர் வந்து சவால் விட்டுட்டு போன உடனே ஆளாளுக்கு நாட்டம் பண்றீங்களா? எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறேன், அது எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு போகணுமா? நீ எங்கேயும் போக தேவையில்லை, போய் ரூம்ல உட்காருப்போ. முடியாது, நான் போவேன். எங்க அம்மாவை போய் பார்ப்பேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்ன பிரச்சனையா? அண்ணா அண்ணா இருங்க. டே தர்ஷா, என்னடா என்னாச்சு? என்ன சித்தப்பா நீ? நான் எங்க அம்மா போய் பார்க்க போறேன்னு சொல்றேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? எப்பா நல்லவனே, நீ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானப்பா கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் அம்மாவை பார்க்க போறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினா என்னப்பா அர்த்தம் அது? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அதனால எங்க அம்மாவை போய் பார்க்காம இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் போய் பார்ப்பேன், என்னை யாராலே தடுக்க முடியாது. எங்க அம்மாவை பார்க்க போறது தடுத்தாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது. நான் மேஜர், என் சம்மதம் இருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். இவங்க ஓவரா போனாங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? என்ன பண்ணுவ? திரும்ப செவரேறி குதிச்சு ஓடுவியா? செத்துருவேன். பரவாயில்லையா? அப்புறம் உன்னால ஒரு மண்ணும் பண்ண முடியாது. டேய் தாரா, இப்போ எதுக்குடா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்போ என்னடா உனக்கு அண்ணியை போய் பார்க்கணும், அவ்வளோதானே? நீ போ, நீ போடா. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. போடா, சொல்கிறேன்ல, போ. ஏய் டேய் டேய் நில்லுடா. ஏய் தாரு, உனக்கு கடைசி தரமாக சொல்லிக்கிறேன், மரியாதையாக இருந்துக்க. சும்மா அவன் போகும்போது வரும்போதும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கொன்னே போட்டுருவேன் சொல்லிட்டேன். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க, அதை மனசில் வச்சுக்க. அந்த உள்ள போ. அடே அப்பா, என்ன மாமா இது? சக்தி மாமாலாம் பஞ்சு பேசுற அளவுக்கு ஆகி போச்சு. பார்த்துக்கோ மாமா, இனி வச்சு செய்வோம். ஹலோ, வழக்கமா ஒரு மாத்திரை கொடுப்பீங்கல்ல, அதை விட 2 டோஸ் ஸ்ட்ராங்கா இந்த தடவை வேணும். நான் அட்ரஸ் அனுப்புறேன், எடுத்துட்டு வந்து கொடுங்க. அறிவு, என்ன மாத்திரை? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற? நடக்கிறப்ப பாரு. ஒரு பக்கம் ஆஸ்பத்திரியில் அந்த கிழவி, இன்னொரு பக்கம் வீட்டில் இவங்க.
எல்லா பக்கமும் மிதிச்சு நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தா நாம ஒதுங்கி போயிடுவோம், அடங்கி போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதனால நம்ம டபுள் ஸ்ட்ராங் ஆகி அடிக்கணும் ஜனனி. சக்தி, சக்தி, உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து எங்க கூட நில்லையா. எனக்கு தெரியும் நீ நியாயமான புள்ளதான், நியாயத்தை யோசிச்சு நடக்கக்கூடிய ஆளுதான். ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப பயமா இருக்கு சக்தி. ஈஸ்வரி அக்காவை போய் ஐயோ, ஆஸ்பத்திரியில இவ போன் பண்ண உடனே நான் ஓடி போய் பார்த்தேன். எனக்கு அப்படியே கொலையே நடுங்கிருச்சியா. அப்படி என்ன ஒரு வக்கரம். பெத்த பொண்ணைய தூக்கி கொண்டு போய் வச்சு இல்லாத கொடுமை எல்லாம் பண்ண அந்த ஆளு. அதை பார்த்துட்டு நம்ம சும்மா தான் இருந்தோம். பொண்டாட்டி இப்ப அடிச்சானோ உதச்சானோ என்ன பண்ணானே தெரியல. அந்த ஆளு ரத்தத்துல கிடந்திருக்கையா. அத பார்த்து கூட ஒருத்தனுக்கு மனசு இறங்காதா? மொத்தமா படுக்க வச்சுட்டாங்களே. இனி அது பொழைக்குதோ சாகுதோ என்னவோ. இன்னும் என்னதான்டா உங்களுக்கு வேணும்? என்னதான் வேணும் தெரியலையடா. ஐயோ, கீழே என்ன பேச்சு. ஐயோ ஐயோ, அந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியுதுல்ல காதால. அந்த கடவுளுக்கே அடுக்காது உனக்கு உறுத்தலையாயா? அத்தனை ஆம்பளைய கேட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க, யாரையோ பேசுற மாதிரி. ஐயோ ஐயோ, ஒரு பொம்பளைய அழைச்சாந்து வச்சு தாலிய கட்டி விட்டேங்கிற பேர்ல மொத்தமா முடிஞ்சு போச்சுன்னு 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா, 20 வருஷம் அந்த அம்மாவோட வாழ்க்கையோட முக்கியமான பருவம் மொத்தம் முடிஞ்சிருச்சு. மொத்தமா அழிச்சாச்சு. ஒரு நாள் கூட அது இந்த வீட்டுக்கு வேலை பார்க்காம இருந்ததில்லை. எவ்வளவு சண்டை இருந்தாலும் உனக்கு தெரியும்ல, அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு ரத்தத்தையும் உறிஞ்சுட்டு இன்னைக்கு அந்த பொம்பளைய தூக்கி ஆஸ்பத்திரியில போட்டு வச்சிருக்காங்க. நடப்படமா உசுறு இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல. நான் ஒன்னும் உரிமையா ஒன்னும் கேட்க வரல சக்தி. நீ எதுவும் கேட்க வேணாயா, பரவாயில்ல நாங்களே பாத்துக்கிறோம். ஆனா கூட மட்டும் எரியா, வேற எப்படி கேக்குறது? விட்டுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால இயலாம என்னை கொல்லுது சக்தி. கண்ணு முன்னால எல்லாம் தெரியுது, எல்லாம் புரியுது, ஒண்ணுமே பண்ண முடியல